குரு பார்க்குறான், சூரியன் குரு சிவராஜ யோகம் நல்ல வாரிசு பிறந்தன்னு சொல்லிடுவோம். என்னங்க பண்ணிடுவோம்? அதைத்தானே சொல்லுவோம். இந்த ஒரு 6, 8, 12 பாவகிரகம் நீங்கள் எடுத்துங்க. பொதுவாக பராசரப்படியும் எடுக்கிறோம். 6, 8, 12 கிட்டாரங்கள் வரும்போதுன்னு எடுத்துக்கிறத விட மறைவு ஸ்தானங்கள் வந்து லக்னாபதி போய் ஒரு திசையில் முடிகிற ஓரத்தில் அந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த டிகிரி 28 டிகிரியில் பாருங்கள். குரு 29 டிகிரி இருந்து கூட இந்த இடத்தை பார்த்து கூட அவர் கைகால ஒடுகிறத காப்பாற்ற முடியல இருக்குது. அதில் நீங்கள் குருவுடைய பாதிப்பு டிகிரிகளை குறிச்சிக்கங்க. 8 டிகிரி, 12 டிகிரி, 24 டிகிரி, 29 டிகிரி. இதெல்லாம் மரியாதை குறைவு நடக்கிற நேரங்க. நல்லா சம்பாரித்து ஒருத்தர் விழுந்து போயிட்டாருங்க. எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம். இது ஒரு ஆன்மீக தேடல். ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே. அடுத்தக்கூடிய உடைய கரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய கோபி பிரியன் ஐயா அவர்கள் டிகிரி பற்றி ஐயா சில விஷயங்கள் சொல்கிறாரு. ஐயா அவளுக்கு சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம 32வது கருத்தரங்கு ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் நடத்தும் நம்ம யோகிநாத் குருஜி ஐயா நடத்தும் 32வது கருத்தரங்கு வந்திருக்கும் அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் வணக்கங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புங்க, டிகிரியில் ஆபத்தான தீமை தரும் ரகசிய டிகிரின்னு இருக்குங்க. இது நிறைய உங்களுக்கு யூஸ் ஆகும். கட்டாயமாக இதை பயன்படுத்துங்க. என்ன காரணம் அப்படின்னாங்க, அதுக்கு முன்னாடிங்க என்னோடய பேர் வந்து கோபி பிரியனுங்க. கரூர்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஜோதிஷிய ஆஃபீஸ் பேர் வந்துங்க விநாயகமர ஜோதிடம். என்னுடைய யூடியூப் சேனலும் விநாயகமர ஜோதிடம்னு இருக்குது. அதுலேயும் நிறையா தகவல்கள் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது டிகிரிகளில் ஆபத்து டிகிரின்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஜோசியம் முதல்ல எழுதும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி பேசினார் இல்லைங்களா ஐயா, சிவன் ஐயா சொன்னாருங்க, ஜோதிடத்தில் விதிவிலக்கு நிறையா இருக்குப்பா. அவர் சொன்னது 100% உண்மைங்க. அட்டகாசமாக பேசினாருங்க. அருமையான தகவல்களை கொடுத்தார் ஐயா. ஏன்னா நிறைய நம்ம இப்படி தான் இருக்குன்னு மட்டுமே கணக்கெடுத்து பதில் சொல்லி அதில் நிறையா பின்வாங்கி போயிடுறோங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா இப்படியும் இருக்குது அப்படின்னார். அது மாதிரி தாங்க டிகிரிகளையும் ஒரு ஜோதிடத்தை நீங்கள் போடும்போதே சூரியன் எங்கே இருக்குன்னு எடுத்து எழுதுகிற விஷயமே முதல்ல டிகிரி எடுத்து எழுதின பிறகு தான் சூரியன் வீடு இதுன்னு எழுத முடியும், சந்திரன் வீடு இதுன்னு எழுத முடியும். உங்களுக்கு ஆபத்து டிகிரின்னு ஒன்று இருக்குங்க. எப்படி ஆபத்து டிகிரி எங்கள் டிகிரியில் நல்லது இது, அப்போ ஜோசியத்தில் எப்படி நல்லது இருக்கோ அதே மாதிரி தீமையும் இருக்கிற மாதிரி நல்ல டிகிரிங்கிறத போன மீட்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சுக்கர வலியத்தை பற்றி சொல்ல முடியுமானாங்க. அது சின்னதாக மட்டும் அப்போ நான் போன என்னுடைய யூடியூப் சேனலில் டிகிரியில் நன்மைகள் தரும் டிகிரிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அடுத்து அவங்க நிறைய கேட்டிருந்தாங்க, அடுத்ததில் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தீமை டிகிரியை பற்றி பேசுவோம். ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் பார்க்குறோம். ஆண்களுக்கு நிறைய குழந்தைய பாக்கியம் இல்லாத ஜாதகத்தை தான் எனக்கு வந்த ஜாதகத்தை உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு வந்துங்க கேமரா ஓகே. ஆனால் அங்கே இது ஒரு ஆண் ஜாதகங்க. அதாவது இயர் வேண்டாங்க, ஏன்னா எங்கிட்ட பார்த்தவங்க பேர் வேண்டாம், சரிங்களா? இப்போ அவருக்கு 39 வயசு நடக்குதுங்க, சரிங்களா? இதில் வந்துங்க பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி எடுப்போம்? ஒரு லக்னாபதிக்கு தேவையானதுக்கு 5ஆம் இடம் எடுப்பீங்க இல்லைங்களா? இந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நமக்கு எங்கே இருக்கார்? இந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அது எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் முதல் வேலை. இப்போ பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறது 10 டிகிரி ப்ளஸ் 10 மினிட் அப்படி நிமிஷம்னு சொல்லுவோம், சரிங்களா? அதில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி இருந்த பாகைகளை எழுதலை, இதுதான் கணக்கு, சரிங்களா? இப்போ அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கார். அவரும் பாருங்கள் 12 டிகிரி 0 மினிட்ஸில் இருக்குது, சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கு புத்திரஸ்தானம் பாதிப்பு எடுத்துக்கோ முதல்ல அமிச்சேன்னு ஏப்பா எதுக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டேன். என்னங்க எப்படி கேட்குறீங்க? அவர் கோச்சிக்கிட்டார். எப்போ அவனுக்கு வாரிசே பிறக்காதுப்பா, எதுக்கா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீண் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். எடுத்த கேள்வி ஜாதகம் பற்றி இப்போ தான் அமிச்சோம், எடுத்தோன்னு இந்த கேள்வி கேட்குறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? நீ கல்யாணம் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. எங்கேப்பா அவன் குழந்தை என்ன? அதுக்கு தான் பார்க்குறது கொடுத்துருந்தேன். உனக்கு எந்த காலத்துலையும் குழந்தை பிறக்காதுப்பா, இப்படி சொல்லக்கூடாதுங்க ஜோசியராக இருந்துக்கிட்டு.
இதில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, இந்த பாதிப்பு தர ஒவ்வொரு விஷயம் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இப்படி தான் பார்த்துட்ருப்போம். லக்கண புள்ளி என்ன அப்படிலாம் தான் பார்ப்போம். அந்த கிரகத்துக்கு உடையப்பட்டவர் என்ன பண்ணுவார்னு முதல்ல பார்க்கணும். அப்போ அந்த டிகிரிகளில் எந்தெந்த டிகிரிகள் அந்தந்த பாகையில் ஒரே மாதிரி இருக்குன்னு கவனிங்க. முதல் வேலை என்ன பண்ணணுங்க, இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆன்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் அதே 18 டிகிரி 4 மினிட்டில் இருக்காருங்களா? இன்னொன்று பாருங்கள், இதுக்கு அடுத்து இந்த சூரியனுக்கு பக்கத்தில் எதாக இருந்தாலும் தன்னுடைய டிகிரிக்குள்ளே வந்தால் அந்த இடத்த அஸ்தங்கம் பண்ணும். யாருங்க? சூரியன். பாருங்கள், அடுத்தது சுக்கிரங்கிற இந்திரியம் தான் ஆண்களுக்கு, இந்திரியம் தான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது. பாருங்கள், இந்த லக்கணத்துக்கு 12க்கு போயிட்டாங்க. இந்த இடம் நீசன் தான் நம்ம கணக்கு எடுத்துகிட்டு இருப்போம். இன்னொரு விஷயம் இருக்குது, புதனையும் மாமன்காரன் மட்டும் இல்லை புத்தரக்காரன்னு சொல்லுமா இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்கள், அந்த 18 டிகிரியில் இருக்க சூரியன் திரும்பவும் பாருங்கள், இந்த சுக்கிரன் 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் அந்த இடத்த கவர்ந்து இழுத்து அந்த இடத்த அஸ்தங்கம் பண்ண வச்சிரும். அப்போ எங்கேருந்து முதல்ல சுக்கிரங்கிற மூலம் அந்த சுக்கிரியம் உருவாகும் இவருக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இல்லைங்க, நீங்கள் வாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இந்த 12ல் போச்சு அதனால் லேட்டாக குழந்தை பிறகு அதை விட்டுருங்க, சரி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்து கூட எப்படி பாருங்கள், 5ஆம் இடத்துல மாந்திங்கிற ஒருத்தர் இருக்கார். இது சனி இருந்தாலும் ஒன்று தான், மாந்தி இருந்தாலும் ஒன்று தான். பொதுவாக இது 5ல் இருந்தால் புத்திர சகன் நிறையா ஜாதத்தில் மாந்தி போட மாட்டாங்க. அவர் அம்சத்தில் பழைய ஜாதத்தினால மாந்தி இல்லை, நாம் போட்டு எடுத்தோம். மேபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த சூரியன் பாருங்கள் சனி தள்ளி இருக்காருங்க, அப்படி நீங்கள் கணக்கிடக்கூடாது. டிகிரிகள் எடுக்கும்போது முதல்ல லைனாக எழுதணுங்க. பாருங்கள், லைனாக எழுதியிருக்கேன் பாருங்கள், லக்கணம் 18 பாகை, அதுக்கப்புறமா 4 மினிட்டு பாருங்கள், சூரியன் 18 பாகை 4 மினிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சுக்கிரன் 10 பாகை 1 மினிட்டு இருக்கா? அதே மாதிரி பாருங்கள், புதன் 16 பாகை அதில் ஒரு இது டிகிரி 1 மினிட் இருக்கா? இப்போ இதெல்லாமே ஒருத்தர் சாப்பிட்றாங்க. என்னங்க பண்ணுறாங்க? இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் நான் அந்த கேள்வி கேட்டேன். ஏப்பா ஒரு புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறேன், இன்னும் நீ என்ன பண்ணலான்ட்டு? இல்லை, இந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இவர் சொல்கிறார், உனக்கு தாயா இல்லை குழந்தை பாக்கியம், இன்னொரு திருமணத்துக்கு அனுப்புகிறாரு, 4 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு என் மனைவிக்கு. இவருக்கே இல்லையா? இங்கேருந்து வந்தால் தானே பம்பில் தண்ணி வந்தால் தானே குடத்தில் நிறையும். இங்கே குடத்துக்கான விஷயமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ டிகிரியில் இவ்வளோ அற்புதங்கள் இருக்குங்க. அதைத்தான் நம்ம என்ன இருக்கோம் பாருங்கள். இந்த சூரியன் சுக்கிர வளையங்கிறத ஒன்றா போன தடவை நம்ம சொன்னோம், புரியலன்ட்டாங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், சூரியனுடைய பாகைக்குள் 18 பாகை 10 மினிட் இது டிகிரி 18 டிகிரி 10 நிமிட்டில் இருக்குங்க. இந்த சுக்கிரன் 10 டிகிரி 1 நிமிட்டில் இருக்குங்க. அப்போ இதுக்கு இடைப்பட்ட தூரம் 8. அப்போ அதை சாப்பிட்ருச்சு, கிட்டையே இருக்குது. இங்கே பாருங்கள், அதுவும் எங்கே இருக்குங்க, காலப்புருஷத்துக்கு நீங்கள் என்ன பார்ப்பீங்க? இந்த டிகிரி பார்க்காம விட்டிங்கன்னா இதெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா குரு பார்க்குறான், சூரியன் குரு சிவராஜ யோகம், நல்ல வாரிசு போகிறதுன்னு சொல்லிடுவோம். என்னங்க பண்ணிடுவோம்? அதைத்தானே சொல்லுவோம். எதை சொன்னாலும் முதல்ல நம்ம இதை தான் பார்ப்போம், கிரகத்தை தான் பார்த்துட்ருப்பீங்க நீங்கள். அதுக்கு இது நல்ல யோகங்க, அருமையை செய்யுங்க, அதை பார்க்காதீங்க. தயவுசெய்து முதல்ல டிகிரி பாருங்கள். என்ன பார்க்கணுங்க? அதில் தான் நமக்கு அத்தனை விஷயத்தையும் கொடுத்துருக்கு. நான் அதை வச்சா சொன்னேன், தம்பி இதில் துலா லக்கணம் வேறு, உனக்கு பாக்கி சனி வேறு, 2ஆம் இடத்துல செவ்வாய் மனையில் நல்லா ஆண்வாரிசு வரலாம், குரு பார்த்துலாம் சொல்ல முடியாதுங்க, வாய்ப்பு இல்லை. இங்கே விஷயமே இல்லை. இதை விட்டுறலாம். அடுத்துங்க ஆபத்து டிகிரின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன ஆபத்து கேள்வி கேட்பீங்கள? எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, 6, 8, 12 6ஆம் இடம் லக்னாபதி போய் 6, 8, 12 இப்போ அந்த அவருக்கு இந்த திசை கொடுத்தவருக்கு வந்து ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடந்துட்டு, அதை திசை போடல, நான் எல்லாமே விளக்கம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், அவர் 8ல் இருக்கார், லக்னாபதி போய் 8ல் இருக்கார், ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. எப்பயுமே ராகுக்கு இருக்கிற டிகிரியும் கேதுக்கு இருக்கிற டிகிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு புள்ளி கூட மாறாது. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானுங்க, எல்லாத்துக்கும் அனைத்து பேருக்கு தெரிஞ்சதான். அந்த இடத்துல பாருங்கள், இந்த ராகு 22 to 22, கேது அதே மாதிரி தான் 22 அந்த அமைப்பில் வரும்போது நமக்கு வந்துங்க இயற்கையாகவே அந்த லக்னாவதி புள்ளி அப்படிங்கிறது வந்து செவ்வாய் 28 டிகிரியில் இருக்காருங்க. ராகு அந்த டிகிரிக்குள்ளே வரும்போது 2க்கு இடைப்பட்ட தூரங்கள் வந்துங்க நமக்கு பெரிய வேரியேஷன் இல்லை, 6 பாகை, அந்த 6 டிகிரி தான். அந்த 6 டிகிரி என்ன ஆகுதுன்னா ஆபத்து டிகிரியாக மாறிடுது. ராகு திசையில் செவ்வாய் புத்தி இந்த ஒரு 6, 8, 12 பாவகிரகம் நீங்கள் எடுத்துங்க. பொதுவாக பராசரப்படியும் எடுக்கிறோம். 6, 8, 12
கெட்டகரங்கள் வரும்போதுன்னு எடுத்துக்கிறத விட மறைவு ஸ்தானங்கள் வந்து லக்னாபதி போய் ஒரு திசையில் முடிகிற ஓரத்தில் அந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த டிகிரி 28 டிகிரியில் பாருங்கள், குரு 29 டிகிரி இருந்து கூட இந்த இடத்தை பார்த்து கூட அவர் கைகால ஒடுகிறத காப்பாற்ற முடியல. இதுக்கு பேர் ஆபத்து டிகிரின்னு பாருங்கள். இந்த டிகிரிகள்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆபத்து கொடுத்துரும். புதனுக்கு ஆபத்து டிகிரி 15 டிகிரிங்க. அது ஏன்னா இப்போ உங்களுக்கு விளக்கமாக ஒவ்வொரு டிகிரி எது எது ஆபத்து டிகிரின்னு சொன்னால் இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இது புரியாது. ஆனால் மொத்தத்தில் 6, 8, 12 கெட்டகரங்களை வரும்போது நல்லதும் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு விதத்தில் பெரிய பாதகத்தை அதை பண்ணிடுதுங்க. டிகிரியில் ஒரே மாதிரி உள்வாங்கி வரும்போது நடந்துடுது. இங்கே இருக்க குருவினால் கூட அதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த குருவுக்கு ஒரு தீமை டிகிரி இருக்குது, அது 29 டிகிரி. எப்படிங்க, எப்படி நல்ல நல்ல டிகிரிகள் இருக்கோ அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் வேலை செய்யும். இவர் குருவை பார்த்தா நல்ல நன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த தீமையையும் அதை அதிகமாக தருவார். குருக்கு வேலை இருக்கிற இடத்த பெருசு பண்ணி என்ன தரணுமோ தந்துடணும். அவருக்கு தீமை டிகிரிங்கிறது 29 டிகிரி. எப்படிங்க, நான் ஒவ்வொரு டிகிரியும் அவங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு புதன் 15 டிகிரியில் இன்னொரு ஜாதகம் தான் இது சார்ந்தது தாங்க. அந்த ஒரு இடத்த மட்டும்தான் உங்களுக்கு வச்சு இந்த ஜாதகத்தை சொல்கிறேன். அதனால் இங்கே என்ன இலக்கை 6, 8, 12 லக்னத்திற்கு ஒரே டிகிரியில் வரும் நேரம் ஆபத்து. என்னங்க போட்டிருக்கோம், ஒரே டிகிரியில் 6, 8, 12 அந்த லக்னாபதியோட ராகு எதுக்கள் சேரும்போது நீங்கள் பார்த்து பலன் சொல்லிங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. ஐயோ என்னையா சொன்னால் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, ராகேஷை கொட்டுனாரு, எங்கே கொட்டு, கைகால இழப்பு, ஆயிலையே போக்குற விஷயம்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த டிகிரிகள் அவ்வளோ அற்புதங்கள் செய்யுது. சரியாக சொல்லினா உங்களுக்கு 50 டிகிரி மனப்படமாக செய்யணும். எப்படி ராகு தெரியுதோ நமக்கு 9 கிரகங்கள் தெரியுதோ நல்ல டிகிரிகள் தெரியணும். முதல்ல மனப்படம் படிங்க. அடுத்து 50 டிகிரி எங்கெங்கே இருக்குன்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. அப்பயும் 6, 8, 12 பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் அவரை நான் சொன்னேன், ஒருத்தர் கொண்டு வந்தார், ஏன் தம்பி அப்பா கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இப்போ அட்டாக்கில் படுத்துக்கிட்டாரா அப்படின்னு. அது இன்னொரு இது இருக்குது, சூரியனுடைய அதே 15 டிகிரியில் இருந்தப்போ இந்த இடத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இப்போ அவரோட இன்னொரு ஜாதகத்தில் வந்து இதே மாதிரி பெரலசைஸ் வந்துருச்சானே. இந்த 15 டிகிரி அவரோட ஜாதகத்தில் புதன் திசையில் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி அங்கே போன தடவை கேது இருந்தது. என்ன இருந்ததுங்க, இப்போ தான் பயிற்சி ஆச்சு. இதை போன தடவை நான் பார்த்த ஜாதகத்தில் இருந்த டிகிரி புரியுதுங்களா. அப்போ அந்த டிகிரியில் 50 டிகிரி கேது இங்கே இருந்தப்போ 22, இந்த புதன் 15 டிகிரி சொல்லிட்டேன். அப்போ அப்பாவுக்கு கைகால் எழுத்து இப்போ பெரலைசேஸில் படுத்திருக்காரா அண்ணா? ஆமாங்கண்ணான்னு. என்ன காரணம்னாங்க, இது 50 டிகிரி. நீங்கள் புதன் நல்லா இருக்குது, ஆட்சியில் இருக்குது, இந்த லக்கணத்துக்கு அவர் 6ல் இருந்தாலும் கடன் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பீங்க. பெரிய நோயில் அவர் படுத்துட்டார், சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பெரலைசேஸில். புரியுதுங்களா. இதெல்லாம் டிகிரிகளில் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் இருக்குங்க. நீங்கள் இங்கே ஜாதகத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, டிகிரி பார்க்காம இருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. அதனால் தான் உங்களுக்கு அதுக்கான 6, 8, 12 விளக்கம் போட்டு இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா. இப்போ உங்களுக்கு தேவையான விஷயத்தை டிகிரியிலேயே சொல்ல போகிறேனுங்க. என்னுடைய தாய் தந்தையை வணங்கிங்க, எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்களை வணங்கி, எனக்கு இந்த டிகிரி பாயிண்ட் சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் சக்திவேல் ஐயாவை வணங்கி, என்னுடைய மானசீக குருநாதர் சதாசிவ பிரம்மந்தரையும் உங்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேங்க. என் பேர் கோவி பிரியனுங்க, கரூர்லேருந்து விநாயகர் ஜோதிலேருந்து வந்திருக்கேங்க. அதாவதுங்க, ஒரு ராசிங்கிறது உடலுங்க, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி நட்சத்திரங்கிறது என்ன தெரியுங்களா, உங்களுடைய மனசு. எதுங்க, இது வந்து யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. பாதம் தாங்க அவங்கவுங்களுடைய செயல்பாடு. என்னங்க இது, நீங்கள் பாட்டுக்கு உடல் ராசி ரைட்டு, என்னையா செய்ய போகிற, அந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் உனக்கு வந்துருச்சு, நீ என்ன வழி நடத்த போகிற, அந்த பாதங்களையே உங்களை வழி நடத்தும். அதனால தாங்க 4 ஒவ்வொரு ராசிலையும் 9 பாதங்களை கொடுத்து அதுக்குள்ளே இருக்கிற செயல்பாடை கொடுத்துருக்காங்க. என்னங்கய்யா கொடுத்துருக்காங்க, அந்த பாதங்கள் தான் உங்களை செயல்பட வைக்கும். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, தயவுசெய்து பிடிச்சிக்கங்க. நீங்கள் அதை வச்சு அடித்து தொழிலப்பலாம், நிறைய பலன்களை சொல்லாங்க, வித்தியாசமாக சொல்லாங்க. அதனால் நான் கடைசியாக தீமை தரும் டிகிரி தரேன், ஒவ்வொன்று ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆன்மகரகன் சூரியன் தான் முதல் யாருங்க, பெஸ்ட்டு முதல் ஆள் யார், அவர் தானுங்க.
லக்கண புள்ளியை ஆரம்பித்தாலே அந்த ஒரு நேரம் எங்கே இருக்கிறான்னு இருக்கிறதே லக்கண புள்ளி உயிர்ஸ்தான புள்ளி. என்ன புள்ளிங்க அது? லக்கணங்கிறது உயிர்ஸ்தானங்க. அங்கே இருக்கிறதுல உங்களுக்கு எது சரியாக செய்யக்கூடாத டிகிரிகள் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம ஜோதிடர்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும். நானும் பெரிய ஆள் இல்லைங்க, என்னை விட பெரியவங்களாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நான் அதில் ஒரு சின்ன துரும்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை சின்ன சின்ன ஆளுங்களுக்கு சொல்லலாம் இல்லைங்களா, தெரியவங்களுக்கு வழிகாட்டலாம் இல்லையா. நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இதுக்காக காசு கொடுத்து ஒருத்தட்ட போய் படாபடப்பட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறேன். 25 வருஷமாக ஜோசியம் பார்க்குறோங்க. எனக்கு இப்போ 50 வயசு. எப்படிங்க? அப்போ 25 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுருப்போமோ அதை தான் உங்களுக்கு சிம்பிளாக தரோம், சீக்கிரமாக தரோம், புரிஞ்சுக்கிற மாதிரி தரோம். ஏன்னா எல்லோரும் நம்ம வந்து கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், ரைட்டு, அதெல்லாம் 9 கிரகங்களை பார்த்துட்டோம். அது எந்த வீட்டில் இருக்குது, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, எத்தனை பாதமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தான் பலனும் பதிலும் கரெக்டாக அமையும். சரிங்களா? உங்களுக்கு இப்போ இன்றைக்கி எனக்கு கொடுத்ததில் இப்போ கம்பல்சரியாக தீமை தரும் ரகசிய டிகிரிகள், ஆபத்து டிகிரிகள்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதை மட்டும் தான் பேச போகிறோம். ஏன்னா சேப்டர்லேருந்து வெளியே போகக்கூடாது. சரிங்களா? அதனால் சூரியனுக்கான ஆபத்து டிகிரிகளை குறிச்சிக்கங்க. குறிச்சிங்க, இல்லாட்டி இதில் பார்த்து பயன்படுத்திங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க. சூரியனுக்கு ஆபத்து டிகிரி முதல்ல எடுத்தோடனே வரக்கூடிய 1வது டிகிரி, அதாவது ஃபஸ்ட்டு டிகிரி 1 பக்கத்தில் 0 வரலாம், அதுக்குள்ளே 10 பாயிண்ட் வரலாம், என்ன வேணும் வரலாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சூரிய திசை நடக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் ஒரு கண் பாதிப்பு தரும், நேத்திரம் அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பராசர முறைக்குள்ளே வந்துடுவோம். 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் சூரியன். அவர் போய் சுக்கிரமனையில் இருக்காருன்னா அவருடைய இடது கண்ணில் அந்த நேரம் தான் ஆப்ரேஷனுக்கான செலவு தரும். டிகிரியை பார்த்துருங்க. இங்கே போய் தேடிட்டு இருக்காங்க, தம்பி கண்ணாடி மாற்ற போறியா, கண்ணுக்கு சின்ன லேசர் வைக்கிறியா, அப்படி சொல்லணும். என்ன சொல்லுங்கள், 1ஆம் டிகிரின்னு மனசில் வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு 2ஆம் இடம், மேச லக்கணத்துலேருந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன், அங்கே சூரியன் உட்காந்துருக்காரு. அவருடைய திசை 6 வருஷம். ஆனால் அந்த பாகைகளை தாண்டும் போது நீங்கள் 6 வருஷமாக அதே போல் நடக்கும்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் அங்கே இருக்கிற சீக்ரெட்டை. அந்த பாகையை சூரியன் கடந்து போயிட 1 மாதம் தானே அங்கே இருப்பார். எவ்வளோங்க இருப்பார்? திசை வந்து உங்களுக்கு 6 வருஷம் ஓடிட்டு இருக்கோம். இங்கே தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், பாதங்களே செயல்பாடுகள் சொல்லிட்டோம். அவர் அந்த பாதத்தை கடந்து போகிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஒழட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்லிடக்கூடாது, தோற்று போயிடுவோம். ஜெயிக்கிறத மட்டுமே சொல்லுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிகிரி ஃபஸ்ட்டு அந்த 1 பாகை வரும்போது 1ஆம் பாகை, அதில் பாகையோட டிகிரி 1வது டிகிரியில் அவருடைய நோயை தருது. அடுத்தது அதிலே சூரியனில் 9 டிகிரி வரும்போது ஏங்க இது என்னங்க பண்ணோம்? ஒன்றும் இல்லைங்க. மேச லக்கணத்தில் செவ்வாய் அங்கே இருந்துக்கிட்டு அப்பாவுக்கு சூரியன் போய் தனுசு ராசியில் சூரியன் அங்கே உட்காந்துருக்கார். 9ஆம் இடத்தில் இவர் போகிறார். ஒழுங்கு மாதிரியே அவன் சொத்தை பிரித்து கொடுறான். எங்கள் தாத்தன் சொத்து அப்பாட்ட போய் பையன் சண்டை போடுறார். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சூரியனுங்க நேசல்லேருந்து இவரால் அப்பா வளர்ந்துட்டுருக்காரு, நல்லா இருக்கு, அப்பாவும் பையனும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இல்லவே இல்லைங்க. இந்த பையனை அப்போ தான் விரோதத்தை பையங்க அப்பாவிட தேடுவார். நான் தான் ஏன் கஷ்டப்பட்டு வளர்த்தினேன், என் பேச்செல்லாம் கேட்டான், இன்றைக்கி கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு இவர் காரணம் இல்லைங்க, பிரபஞ்சம் சொல்லிடுச்சு. இந்த டிகிரி சூரியனுடைய டிகிரி அதே 9ஆம் இடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நம்ம 1-9 சூப்பரு அப்படி உட்காந்துருப்போம். மேசல கிடந்த 9ஆம் இடத்துல சூரியன், அந்த சூரியனே தான் அப்பா படாபடப்படுத்துவார். இவருக்கு பிரச்சனையே இல்லை, ஏன் சொத்து கொடு, நீ சம்பாதிச்சது அப்புறம் எங்கள் தாத்தா சொத்தா நீ சொத்த, எனக்கு சொத்து வேணும். அந்த புள்ளி டிகிரியோட எங்கே இருக்குன்னா பாயிண்ட்டு 9 டிகிரியில் இருக்குங்க சூரியனுடைய டிகிரி. அது அந்த பாதிப்பை அப்பா அம்மா உறவை பிரிக்க, பையனுடைய உறவையும் அப்பா உறவையும் பிரிக்கிங்க சூரிய திசையில். அதே மாதிரி இவருடைய அப்போ இந்த பையனுக்கு இப்போ நடந்துட்டுருக்கிறவருக்கு நம்ம ஜாதகத்தில் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் சூரிய திசை நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் மேச லக்கணத்தில் எடுத்துக்கிறத விட சிம்மத்திலிருந்து 5ஆம் இடத்தில் சூரிய திசை. சரிங்களா? அப்போ அந்த சூரிய புத்தி இல்லாட்டி வச்சுப்போம், சூரியனே சொல்ல வேண்டாம். அப்போ அவருக்கு அந்த இடத்துல 29 டிகிரி இருக்கும்போது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. என்ன வருதுங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த 5லேருந்து 9ஆம் இடத்துல நல்லா இருக்குது, புகழாக இருக்குது, எல்லா புகழையும் கொடுத்துருவோம். அந்த நேரம் தான் புகழை கெடுக்கும். சூரியன் என்ன பண்ணுதுங்க, அப்பாவோட உடல்நிலை ஆரோக்கியத்தையே பாதிக்குதுங்க. அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த 29 டிகிரி நடக்கும் சூரிய திசையோ சூரிய புத்தியோ சூரிய அந்தரமோ இல்லை குருவுடைய அந்தரமோ நடக்கும்போது அப்போ ஆரோக்கியத்துக்காக நீங்கள் பணத்தை ஒதுக்கி வச்சுக்கணும். என்னங்க பண்ணிடணும்? இல்லை இதெல்லாம் நடக்கலை தம்பி, உங்கள் பையனுக்கான செலவு செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம்.
என்னங்க பண்ண போகிறீங்க? அவர் ஹாஸ்டல் விட போகிறீங்க. உங்களை விட்டு தள்ளி விலக்கி வச்சு படிப்புக்காக அட்டகாசமான செலவு செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பையன் உங்களை விட்டு விலக போகிறான்னு அர்த்தம். இதெல்லாம் டிகிரிலேயே பெரிய அற்புதமான விஷயங்க. எங்களுக்கு அப்படி தான் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. அதனால் இதெல்லாம் நடந்தது, நம்ம நடத்தி பார்த்துட்ருக்குறோம். அது வந்து இவ்வளோ தான் பலனுங்க. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு லக்கணத்தை எடுத்து 6, 8, 12 தேடாதீங்க. தேடினா கிடைக்காது. உங்கள் கைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முதல்ல ராசி, சந்திரன், இந்த பக்கத்தில் அடுத்து பாகை, டிகிரி, பாகை, கலை, வீகலை தான் இருக்கும். என்னங்க இருக்கும்? டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து அதிலே பரவலில் போட்ட மாதிரி அதிலே பாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாதத்தோட விஷயத்தை எடுத்துக்கங்க. அதில் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, ஏன்னா நமக்கு மொத்தமாக ஒரு டிகிரி அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு 30 டிகிரி தான். 3.20 அப்படிங்கிறது தானுங்க இதில் இருக்கிற ஒரு பாதத்துக்கான டிகிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதில் எத்தனாம் பாதத்தில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதை நோட் பண்ணிங்கன்னா போதும். அட்டகாசமாக ஜெயிச்சலாம். நீங்கள் பலன் சொல்கிறது அற்புதமாக இருக்கும். நம்ம இங்கே இருந்துட்டு சிவராஜ் யோகத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா, ஏயா அந்த பையன் இப்படி சொன்னால் நீ என்னையா எப்படி சொல்கிறேன்ருவாங்க. நாளைக்கு தோற்று போயிடுவோங்க. என்ன நடக்குங்க? பலன்களை பார்த்து தோற்றுருவோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள். பையனும் அம்மாவும் அடிச்சுக்கிறாங்க. சந்திரனுடைய தீமை டிகிரி குறிச்சிக்கங்க, தரமாட்டாங்க. இதெல்லாம் வரங்க. அவர் சொன்ன மாதிரி எத்தனை நூல்களை அந்த அவர் சிவனையா படிச்சுட்டு நமக்கு சொல்லியிருப்பார். இதெல்லாம் நூல்களில் தான் இருக்குங்க. எங்கேயும் நான் தனியாக உருவாக்கலைங்க. நாங்கள் கற்றுக்கிட்டதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது யாரும் ஜோசியர்களுக்கு தரமாட்டாங்க. ஏன்? நீங்கள் சொல்லிட்டா உங்கள்கிட்ட தான் கும்பல் கல்லா கட்டும். நாம் அப்புறம் சொல்லாத ஆளுக்கிட்ட கொஞ்சம் ஆள் வர்றது குறையும் இல்லையா? ஐயா குறையுமா குறையாதா? உறுதியாக குறையும். நான் ஒரு ஜாதகம் கொடுத்தாங்க. ஐயா கடகலக்கணம், சந்திரன் போய் விருஷத்தில் உட்காந்துருச்சு. என்னங்க ஐயா? ஆமாம், கடகலக்கணத்துக்கு விருஷத்தில் வந்து நீங்கள் கணக்கு போட்டால் 5ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் நீசம், சரிங்களா? அந்த இடத்துல அந்த திசை நடந்துட்டுருக்கு. அவருக்கு அங்கே செவ்வாய் புத்தி சந்திர திசையில் நடக்குது. என்னங்க நடக்குது? அப்போ ஒரு விஷயம் எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க. சந்திரனுக்கு 24 டிகிரியும் 29 டிகிரியும் எழுதிக்கங்க. 8 டிகிரியும் இருக்கிற இடம் ஆபத்து, சரிங்களா? அப்போ நான் எங்கே போயிட்டேன்? நீங்கள் இங்கேருந்து பார்த்தா சந்திரமங்கலத்துக்கு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாமல் நம்ம 5ஆம் இடத்துல இருக்குது, நீசமாக மட்டும்தான் இருக்குது, சின்ன கெடுதல் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஐயா நான் கேட்ட கேள்வி, அம்மா இறந்துடுச்சா? இப்போ எதுக்கு ஜாதகம் பார்க்க வந்தீங்க? அம்மா இறந்துடுச்சுங்க. இவருக்கு சந்திரசீல் செவ்வாய் புத்தி, இதுக்கு பேர் ஆபத்து டிகிரி. காரியம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து ஜாதகம் கொடுக்குறாங்க. என்னங்கய்யா? நீங்கள் அதை தேடிக்கிட்டு இருந்தீங்களா கூட கிடைக்காது. புரியுதுங்களா? டிகிரியை மனப்பாடம் பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு பலன் வந்துடும். ஆனால் அங்கே இருந்த டிகிரி நான் சொன்ன மாதிரி 24 டிகிரி புள்ளியில் அந்த பாயிண்ட் உட்காந்துருக்கும்போது அனுசனசர காலில் அது இருக்குது. எதில் இருக்குங்க? கொல்லி போட்டார், கர்மம் பண்ணிட்டார் சனி. நீங்கள் எடுத்துக்கணும். அங்கே விருட்சத்தில் அனுசு இருக்கா இல்லையா? சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஏதோ நான் சின்ன ஜோசியர் தானுங்க, அதனால் தெரியலைங்க. அதனால் அந்த அமைப்பில் 24 டிகிரியில் பாயிண்டில் அனுசத்தில் 4ஆம் பாதத்தில் உட்காந்துருச்சுங்க. பேச முடியுங்களா? சொல்லிட்டோம். கர்மம் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க முடிச்சிட்டோம். முடிச்சிட்டிங்கன்னா நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரில, இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் அடுத்து எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு ஒரு பெண் பிடிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். தம்பி 6 மாதம் ஆகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். என்னங்கய்யா? அதே மாதிரியே இன்னொருத்தர் வராரு, சொத்து பிரச்சனைங்க தம்பிக்கு எனக்கும் அடிதடி தகராறு அப்படின்னாரு. செவ்வாயுடைய பாதிப்பு டிகிரியில் குறிச்சிக்கங்க. செவ்வாய்ங்கிறது சுகரன். 9 டிகிரி உங்களுக்கு எனக்கு டைம் இருக்கலாம்னு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் தந்துடுறேன், இல்லாட்டினாலும் திரும்பவும் இது வளரும். இன்னொரு தொடரும் பாகம் கட்டாயமாக இந்த தீமை தரும் டிகிரி சொல்லப்படுங்க. நான் இருக்கிற டைமுக்கு கொடுத்துறேன், சரிங்களா? அதில் செவ்வாயோடைய பாகையும் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி, 8 டிகிரி, 28 டிகிரி. இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஜெயிப்பீங்க. மேசத்தில் செவ்வாய் சனி இவர் வரார், தனுசு லக்கணமாக வச்சுவர். வந்துட்டு எனக்கு சொத்து பிரச்சனையாக இருக்குங்க, நான் ஒன்றும் பண்ணல, பிரச்சனையாகி போச்சு, கையை வெட்டிட்டேங்கிறார். எப்படி பாருங்கள், ரத்தக்காரங்களுடைய வேலை. கேஸ் கொடுத்துருவாங்களா இல்லையா? கை வெட்டினா நடக்கும்ல, எல்லாம் உண்டானது தானே, அது வேண்டாம். அது பொதுவாக அவங்களோட குடும்ப இதில் வருது. அப்போ ஆனால் செவ்வாய் வேகங்க. இப்போ அண்ணன் பேசினார், ரவிச்சந்திரன் அண்ணன் செவ்வாயை பற்றி எவ்வளோ இதாக சொன்னார் பாருங்கள். குழந்த மாதிரி எதை வேணாலும் கொண்டாடலாம், ஆனால் நீங்கள் கொண்டாடுற பொறுத்து இருக்குங்க. அதுவே துணிச்சலாக செய்யணும்னு நினச்சா செஞ்சு முடிச்சு உட்காந்துருக்குன்னு ரவிச்சந்திரன் அண்ணன் சொன்னாருங்க ஐயா. அதுதான் அங்கே நடந்தது. வேகத்தில் செஞ்சுட்டேங்க, இப்போ வருத்தப்பட்டு இருக்கிறேங்கிறார்.
வாரிசே எல்லாம் அந்த சொத்தெல்லாம் அவன் பேரில் எழுதலான்னு அங்கே அண்ணன் இருந்தார். இருக்கவங்க தூண்டி விட்டாங்க. அந்த செவ்வாய் திசையில் இயற்கையாகவே கிருத்திகை நட்சத்திரத்தில் அங்கே சூரியனுடைய பாகையில் ஒரே ஒரு மேசத்தில் ஒரு பாயிண்டில் சொன்னேன் உங்களுக்கு. எடுத்தோடனே முதல்ல ஒரு டிகிரி போடுங்க சூரியன் உங்களுக்கு போட்டு சொல்லியிருக்கேன். அந்த பக்கத்தையும் பார்த்துக்கணும். அவங்கள யார் இருக்காங்கிறதையும் பார்க்கணும். காரகுத்துவத்தையும் பார்க்கணும். எந்த வீட்டில் யார் இருக்காங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். கண் குத்தாக பார்க்கணுங்க. எந்த டிகிரி எங்கே உட்காந்துருக்கு, எத்தனையோடைய வேல்யூ எழுத்துக்கு அந்த நம்பர்ஸ் வாங்கியிருக்குன்னு மட்டும் கணக்கில் எடுத்துருக்கேன். அட்டாசம் பலன்னு சொல்லிடலாம். அப்போ சூரியன் இது பூர்வீக சொத்து, அவங்க சொத்தில் பிரச்சனை. அப்பா சொத்தை எனக்கு விட்றாங்கிறேன். அவருக்கு வாரிசே இல்லை. தன் அண்ணன் தன்னுடைய சகோதரனுக்கு தரணும்னு நினச்சது இவர் சண்டைப்படி இருக்கவங்க ஏற்றி விட்டதுனால இவர் போய் அப்பா அண்ணனோட தகராறு பண்ணி பிரச்சனையை பண்ணிவிட்டு இப்போ கேஸுக்கு நடந்துட்டு அவர் தர முடியான்ட்டார். அனாதை இல்லத்துக்கு எழுதிட்டார். தர வேண்டிய சொத்தை அமைதியாக அண்ணன் சொன்ன மாதிரி செவ்வாய் வேகத்தை காட்டாமல் பொறுமையாக இருந்து அவரே கொடுத்துருப்பார். அந்த 28 டிகிரி என்ன பண்ணிடுச்சிங்க, பகை இல்லை பெரிய பகையை கொடுத்து எருமலை மாதிரி வெடித்து எல்லாமே பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க, நான் 7-8 பாச்சு அதனால் அவங்களுக்குள்ள பகை வந்துருச்சு. இதெல்லாம் அப்புறம் நீங்கள் இங்கே போய் லக்கணத்தை பார்த்துக்கிட்டு சந்திரனுக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. வந்தால் பலனை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஜாதத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். என்னங்க பண்ணோம், டக்குன்னு சொல்லணும். போனாங்க 5 நிமிஷம் பார்த்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டார். நீ போய்ட்டு வாங்கிட்டார், அடுத்த ஜாதம் பார்க்கணும் போக வேண்டார். பலன் வந்துடும், 10 நிமிஷம் சொல்லிடுவாங்க. இப்படி தாங்க நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியங்கள். இதுக்கு தாங்க அவங்க சொன்ன நூல்களை படிங்கன்னு எல்லாரும் எல்லா நண்பர்களும் சொல்கிறது காரணம் அதுதான். இன்னொரு பையன் வராரு, பையன் படிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. புதன் டிகிரி போட்டுக்குங்க, புதனுடைய தீமை டிகிரிகள்னு போடுங்க. ஆபத்துனே போட வேணாம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், அதானுங்கண்ணா நல்லது. அதனால் புதனுடைய தீமை என்னென்னமோ டியூஷன் போட்டானுங்க, எங்கெங்கேயோ போட்டு ஹாஸ்டல் கூட விட்டு பார்த்துட்டேன். பையன் படிக்க மாட்டேங்கிறான். நம்ம சட்டியில் இருந்து நம்ம தான் அந்த விந்துணவை அந்த வாரிசுக்கு கொடுத்துருக்கோம். முதல்ல நமக்கு இருக்கணும், அப்புறம் தாங்க அந்த குழந்தைக்கான வாய்ப்புகள் சேரும். நம்ம டிஎன்ஏ தான் மூலக்கூறு தான் அந்த குழந்தைய இன்னொரு குழந்தைய உருவாக்கி தருது. அப்போ நம்மளுடைய கல்வியில் இல்லைன்னா அப்போ படிக்கவே இல்லையா யாருன்னா, அப்படி இல்லை. முன்னோருடைய டீன் அதிகமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்துடும். இந்த புதனுடைய பாதிப்பு டிகிரியில் அந்த குழந்தைக்கு கொண்டாந்து கொடுத்த நேரம் 0.0 பார்த்துங்க. புதன் ஓடிட்டு இருக்குது. அதில் 9 டிகிரி இருக்கிறதும் பாதிக்கும், 15 டிகிரி இருக்கிறதும் பாதிக்கும். இந்த 29ங்கிறத 2-3 இடத்துல வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படிங்க, அருமையான டிகிரியா, ரொம்ப ஆபத்தான டிகிரி. இந்த பையன் ஃபீஸை கட்டிட்டு 1.5 லட்ச ரூபா மணங்காட்டில் கொண்டே சேர்த்துட்டாங்க. அவர் இன்னொரு நண்பர் சொல்லியிருக்கார், நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், மேசத்தில் இருக்குது மணங்காட்டில் சேர்த்துருங்கன்ட்டார். அங்கே போனே அந்த பையனுக்கு வீசிங் தாங்கலிங்க. வீசிங் புதன் இந்த திசை நடக்கும்போது புதன் அந்தரத்தில் திரும்ப அத்தனை லட்சத்தை கட்டின ஊட்டி ஸ்கூல்லேருந்து அந்த குழந்தை கீழே கொண்டாடுறாங்க. நான் சொன்னேன், பையன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இப்போ என்கிட்ட பார்க்க வந்திருக்கேன். ஆமாங்க, பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் பையன் இருக்கான், மூச்சு திணறல். அந்த சீதோஷனில் ஒத்துக்கலை. அதையெல்லாம் பார்த்து தானே ஒரு ஜோசியர் முதல்ல அந்த ஸ்கூலில் சேர்த்த சொல்லணும். இவனுக்கு அடுத்த திசையில் என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்க்கணும். அவங்க நம்ம முதல்ல அதெல்லாம் பார்க்கணுங்க. அப்புறம் தானுங்க சேர்க்குறத பற்றி எங்கே சேர்த்தா சரியாக்கும் பற்றிலாம் சொன்னாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டிங்களே. அப்போ 0 டிகிரியில் இருக்கிற பாகையும் 9 டிகிரியும் 29 டிகிரி இருக்கிற புதன் புத்தியோ புதன் திசைகளோ ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அங்கே போய் புதன் நீசங்க மீனத்தில் உட்காந்துருக்குதுங்க, 6-8 பறந்து இதெல்லாம் அப்புறையா. முதல்ல அவர் ஆபத்து டிகிரியில் இருக்காரா தீமை டிகிரியில் இருக்காருன்னு பாருங்கள். அந்த திசை என்ன பண்ண போகுது. அப்போ நான் சொன்னேன் 3 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லையா. ஏன்னா கிட்ட சூரியனுடைய அஸ்தத்துக்கு பக்கத்துலேயே அந்த புதனும் சேர்ந்து வந்திருக்கு. எப்போயும் முக்கூட்டுக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும். 3 மாதத்து அண்ணன் பையனை நீங்கள் ஆனால் அங்கே சேர்க்கக்கூடாது, கீழே தான் சேர்க்கணும். பையன் ஆவரேஜாக படிப்பா. நான் ஒன்றுமே சொன்னேன், அந்த ஜாதகத்தை அலசிட்டு சொன்னேன், குத்துச்சண்டையில் விடுங்க வில்வித்தையில் விடுங்க அப்படின்னு. தம்பி அவர் சிலம்பம் தான் கேட்குறேன், பார்த்தியா கையில் வர்றதெல்லாம் அந்தவனே சொல்கிறான். அந்த பையனே விருப்பப்படுறான், பேட்டை கூட கேட்கல, சிலம்பம் கேட்குறான், விட்டுரு. அருமையாக 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நோய் நொடி அப்படி சொல்லிட்டு இருக்கோம், கடன் வம்பு வழக்கு விளையாட்டும் அதுக்குள்ளே இருக்குதுங்க. என்னங்க இருக்குது, 3ஆம் இடத்துக்கு 2 வீடு இருக்குதுங்க. அவருக்கு உபயஸ்தானம் எங்கே இருக்குதுங்க, நீ வெற்றி பெற இடமே 3ஆம் இடம் புதன் தான். அப்புறம் தான் 6ஆம் இடம் காலபுருஷத்துக்கு. இப்போ நீங்கள் அந்த விளையாட்டை விடாமல் இந்த பையனை படிப்புனா எப்படி படிப்பான், சிக்கலாக தானே போகும். இதுக்கப்புறம் அவர் நல்லா படிக்கிறாங்க. அந்த பையன் சேர்த்து வச்சு இப்போ 10ஆவதில் 402 மார்க். படிக்கப்படா பையன் இப்படி சேர்த்தோன்னே நல்லா படிக்கிறான். அவனுக்கு முதல்ல கைக்கான வேலையை கொடுத்தாச்சுங்க, மூளைக்கான வேலை அங்கேருந்தே நடக்குது. இல்லாட்டி அந்த இதை கட் பண்ணிருன்னு சொன்னோடனே அந்த பையன் சொன்னான், விளையாட்டுக்குள்ளாட்டி அப்பா படிப்பை நிறுத்திடுவார்.
அப்போ இந்த வேலையை செய்யணும்னா கரெக்டாக செய்கிறார். எப்பயுமே அதுக்கு தான் 2 கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் ஆண் வீடாக இருக்கும், ஒரு வீட்டில் பெண் வீடாக இருக்கும். அதுதான் அந்த நீங்கள் என்ன பார்த்தாலும் ஆண் பெண் வீடை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க பலனே. அதாவது மீனத்தில் குருவில் பெண் மனைவி இருக்குதுங்க, பெண் குரு இருக்கிற ஆண் குரு இருக்கிறார். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது, புதன்லையுமே பெண் வீடு இருக்குது, ஆண் வீடு இருக்குது. அப்போ அவருக்கு வந்தது ஆண் ஜாதகமாக கொடுத்தாங்கன்னா இப்படி பலன் சொன்னோம். அதுக்கு அடுத்ததுங்க குரு பாதிப்பு டிகிரி போடுங்க. கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்க. ஐயா பேசினார், இன்னொரு நண்பர்கள் பேசுகிறோம், நம்ம எல்லோரும் பேசிகிட்டே இருக்கோம். கலியுகத்தில் என்னங்க பண்ணுறது, ஆகுமா ஆகாதா, பாதிக்கும். அந்த காலகட்டத்தை தாண்டி நடக்கும். அது ஜாதகத்தில் இருக்க கூட்டுப்பணியை வச்சுன்னு இருக்குது. அதில் நீங்கள் குருவுடைய பாதிப்பு டிகிரிகளை குறிச்சிக்கங்க. 8 டிகிரி, 12 டிகிரி, 24 டிகிரி, 29 டிகிரி. இதெல்லாம் மரியாதை குறைவு நடக்கிற நேரங்க. நல்லா சம்பாரித்து ஒருத்தர் விழுந்து போயிட்டாருங்க, கொடுத்தாருங்க. சுக்கரன் மீன ராசியில் உச்சமான சுக்கரனுங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சனி மாதிரி கொடுத்தாருங்க. நல்லா தாங்க இருந்தோம் அப்படின்னாரு. இப்போ ரீசனாக பார்த்த ஜாதகம் இது வந்தார், நீ எல்லாத்தையும் இழக்க போகிறேன்னு. 2 காரணம் இருக்குது தம்பி. ஒரு கையில் நீ இழக்க போகிறேன்னு சொன்னேன். நீ என்ன சொல்கிற, மனைவி பேரில் சீக்கிரமாக சொத்தை மாற்று, நீ போகிற சரக்கு திருப்பி வராது, அதுக்கு நீ லாஸாக போகிறேன்னு அவர் சொன்னார். இப்போ தான் நடந்ததுங்க எல்லா பக்கம் இந்த பிரச்சனை. இதுக்கு நீங்கள் கொரோனாலாம் குறை சொல்ல முடியாது. இவருடைய ஆர்டரு டெக்ஸ்டைலில் பண்ண ஆர்டரு ஷிப்பில் இருக்குது, கப்பலில் இருக்குது. இங்கே ஜாதகம் பார்த்துட்ருக்காரு, எனக்கு இன்னொரு பிரான்ச் போடணும், கம்பெனி இன்னொரு டெக்ஸ்டைல் போடணும்னு கேட்குறாரு. இதுவே முடிஞ்சு போயிருந்தேன். அவர் திட்டுறார், நீ என்னையா ஜோசிக்கிறேன். அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ என்னமோ ஏதோ பழம் சொல்கிற, சின்ன பையன் உன்ட்ட வந்து பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்னாரு. கடைசியில் அந்த செப்பில் இருக்கிற சரக்கு அந்த சிப்பிலே தான் இருந்தது. அமெரிக்காவில் ஏற்றுப்படுறதுனால அந்த வரி போட்டான் பாருங்க, அப்படியே வீணாக போச்சு. வந்தார், எதுக்கு வந்தீங்க என்ன முடிச்சோடனே அந்த டிகிரியை தான் பார்த்து சொன்னாங்க. நான் ஒன்றும் அங்கே இருக்கிற சுக்கர உச்சம் சுக்கர திசை ஓடிட்டு இருக்குது இங்கே வருங்க. அதில் சூரியனுடைய அந்தரம் வரப்போகுதுங்கிற, சூரியனுடைய புத்தி வரப்போங்க மட்டும்தான் கணக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த சூரியனுடைய புத்தியில் இருக்கிற டிகிரியும் கணக்கு எடுத்துக்கிட்டேன், எத்தனை டிகிரியில் இருக்கிறாருன்னு. இப்போ நடந்துட்டு இருக்கிற சுக்கரனுடைய டிகிரி கணக்கு எடுத்துக்கிட்டோம். இது இன்னும் பாருங்கள், இப்போ ஆரம்பத்தில் நாம் ஒன்று தான் தேடுவோம். என்ன தேடிட்டு இருப்போம் தெரியுங்களா, பராசர ஒரு முறை இப்படி சுக்கர திசையில் சூரிய புத்தி வேதகன்னு எடுப்போம். அவர் என்னை வந்து பார்த்த நேரம் வேதகன் புத்தி வரல, வரப்போகுதுன்னு தான் உங்கள்கிட்டயே சொன்னேன். அது செயல்படுத்துமா இல்லையா. இப்போ நல்லா இருக்கிற நேரத்தை சந்திரன் முடிஞ்சுன்னா அடுத்தான செயல்படுத்தும். அது உங்களை கட்டாயமாக பாதிக்குங்கிறத முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டோம். அது எல்லாத்தையும் பாதிச்சதுன்னா அவருடைய மொத்த தொழிலையே அசைச்சிருச்சு. சின்ன விஷயம் இல்லவே இல்லைங்க. நீங்கள் இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறது கட்டாயம் தேடக்கூடாதுன்னு சொல்லலைங்க. இதையும் 100% பாருங்கன்னு சொல்ல வரேன். டிகிரிகள் அவ்வளோ அற்புதங்கள் செய்துங்க, அட்டகாசமான விஷயத்தை செஞ்சு தர்றது. அதனால் இதை கொஞ்சம் கட்டாயமாக 100% பாருங்கள். சுக்கரதசை நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய நம்ம தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற விஷயத்தை இழந்துடக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க நம்மளை நம்பி மட்டுமே வராங்க. நாளைக்கு பலன் சொல்லும்போது பெரியவங்க சின்னவங்க சொல்கிறாங்கன்ற விஷயம் மட்டும் வரக்கூடாதுங்க. அதோட பெஸ்ட்டான விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இல்லாட்டி நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு விஷயத்தை இழந்துருவோங்க. சரிங்களா. இதில் எல்லாத்தோட ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயங்க, எதை சம்பாதிச்சிருந்தாலும் எந்த திசை நடந்தாலும் 28 டிகிரி 29 டிகிரிகள் அந்த திசை ஓடிட்டுருக்கான்னு போட்டு தயவுசெய்து கவனிங்க. எந்த திசையாக இருந்தாலும் இருக்கட்டும், அது ராகு திசை, குரு திசை, சுக்கர திசை, 9 திசைனுங்க இருக்குது. அது மேலே திசை கிடையாது. யாரோடதாக இருந்தாலும் 28 பின் பாயிண்ட்டுங்க. இதுக்கு பேர் பின் பாயிண்ட். பின் பாயிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய அற்புதங்க. 28 to 29 டிகிரியில் வரக்கூடிய பின் பாயிண்டில் உங்களோடதில் பின் பாயிண்ட்னா 1 டிகிரி தானுங்க. கரெக்டாக இதுக்கு இடைப்பட்ட தான் 1 டிகிரி, 29 1 டிகிரி தான் இருக்கும். சம்பாரித்து வச்சிருந்த நேரத்தில் கூட இழக்க வைக்கும். உங்களுடைய தொழிற்சாலை கடைசி நேரத்தில் அந்த அத்தனை பேர் பொருளையும் சம்பாத்தியத்தையும் இழக்க வைக்கும். உங்களுடைய பேரில் உங்களை ஆரோக்கியத்தில் ஒரு கால 6ஆம் தேதி புதன்சை ஓடிட்டுருக்குன்னா உங்கள் ஆரோக்கியத்தை இழக்க வைக்கும். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்துலேருந்தால் அவர் சின்ன மாதிரி நண்பர் சொன்னார் பாருங்கள், நம்ம ஐயா சிவனையா சொன்னார், சிறைக்கு போயிட்டாருங்க. கட்டாயமாக ஐயா நீங்கள் போனால் நோட் பண்ணி பாருங்கள். அந்த 28 to 29 டிகிரிக்குள்ளே அந்த நேரம் அவருக்கு வேலை செஞ்சுருக்கோம். சிறைக்கு போவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மனதைரியத்தை இழந்து குடும்பப்பட்டு வெளியே போனவங்க அதிகங்க. இந்த டிகிரி வேலை செய்யும்போது எந்த திசை நடந்தாலும் கடைசி நேரத்தில் இந்த வேலையை பார்த்துருதுங்க. தயவுசெய்து அந்த டிகிரிகளை கட்டாயமாக பாருங்கள். சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. நல்ல விஷயம் இந்த டிகிரியில் சொல்ல முடியாதுங்க. அதனால் திடீர் சம்பவங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வீழ்ச்சி எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நல்லா இருக்கிறது யார் வேணாலும் சொல்லலாம்.
இந்த தீமையானதையும் வீழ்ந்து போகிறதையும் எந்த ஜோசியரும் அதிகம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போயிட்டு வரட்டும், நம்ம ஏன் சங்கடப்பட்டு அந்த விஷயத்த சொல்லுவானே, அவங்கள சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிடுவாங்க. ஆனால் ஜோசியர் அதைத்தான் முதல்ல சொல்லணும். ஏன் அவர் கீழே போட்டோன்னே உங்களை தான் முதல்ல துட்டுவார். இவனாலதாயா கெட்டு போனேன், இவன் அப்படிலாம் சொல்லவே இல்லையா, நல்லா இருக்கு போன்ட்டான். அப்புறம் நமக்கு தான் உதவலும். புரியுதா இல்லைங்களா? அடி மேலே அடி உழுவுறது அதுதான். முதல்ல வீழ்ச்சியை தர்ற மெயின் டிகிரி தெரிஞ்சுங்க. திடீர் சம்பவம், ஒருத்தர் கீழே இருக்கார், மேலே வரல, அவருக்கான டிகிரி 8 to 9 டிகிரி இருக்கான்னு பீட் பாயிண்ட் பாடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் கீழே வையா இருக்கேன், எப்போ தான் மேலே வரும்? சீக்கிரமாக வந்துடுவேன். 4.5 மாதம் 8 மாதம் கணக்கு சொல்லுங்கள், 1 வருஷம். அந்த டிகிரி பாயிண்ட்லேருந்து அந்த கிரகம் மேலே ஏறி போனோடனே அவர் கீழே இருக்க மனுஷன் மேலே வந்துடுவார். அதே மாதிரி மேலே இருக்க ஒரு மனிதன் என்னையா அடுத்து செய்யலாமா, செய்யாத, அந்த பாயிண்ட் உனக்கு இருக்கிற காலகட்டத்தில் திரும்ப வீழ்க்கி தான் தருதுன்றத 8 to 9 டிகிரி கொடுத்துரும். கவனமாக பலன் சொல்லுங்கள். கட்டாயமாக அந்த திசை பார்க்கும்போது அந்த டிகிரி இருக்கான்னு தயவுசெய்து கவனிங்க. அது எல்லாத்தோட குடும்பத்தில் தகராறு வருது, ஒற்றுமை இல்லைங்க, கணவன் மனைவி கருத்து மேற்பாடு, குடும்பத்திலேயே பிரச்சனை அப்படின்னா ஒன்று பார்க்க முதல்ல அங்கே எப்பயும் போல் உங்களோட குடும்பஸ்தானத்துக்கு உடையப்பட்ட 2ஆம் இடத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அங்கே 2 குடும்பம் ரைட்டு, 11 ஒற்றுமை, அதிர்ஷ்டம், இதெல்லாம் பார்ப்போம். 5 குழந்தைங்க, ஒன்றுமே இல்லைங்க. அந்த இடத்துல 13 to 14 டிகிரி 2க்கும் போட்டுக்குங்க. 13 நடந்தாலும் நடக்கும், 14 டிகிரி நடந்தாலும் ஒற்றுமை, குடும்ப பிரிவு, வீட்டுக்காரி சொல்ல ஓடி போயிட்டாளுங்க, சண்டை நடந்துருச்சு, ஒற்றுமை குறைவுகள் வரும் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் நமக்கு டிகிரிகளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்க. முடிஞ்சால் இதெல்லாம் எழுதி வச்சு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களை தேடி வர்ற கஸ்டமருக்கு கொடுத்து பழகுங்க. நீங்கள் சொல்கிற பொருள் ஒவ்வொரு பலனும் ஒரு பாயிண்ட் கூட தள்ளி போகாது. என்னங்க போகாது? ஒரு நிமிஷம் கூட தள்ளி போகாது. கரெக்டாக இருக்கும், அக்யூரேசியாக இருக்கும். பார்த்துட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன், இதான் பிரச்சனை, ஏன் இந்த கோயில் போங்க, அதை கொடுங்க, அருமையாக வாழ வச்சுருங்க. அட்டகாசமாக இருக்கும். டிகிரியில் தீமை தரும் ஆபத்து டிகிரிகளின் ரகசியங்க. அட்டகாசமான விஷயம். நீங்கள் திரும்ப இதனுடைய தொடருங்க, இதனுடைய பகுதி அடுத்த இதில் தொடரும், நிறையா இருக்குது உங்களுக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தரேன். என்னுடைய பேர் கோபி பிரியனுங்க, விநாயகர் ஜோதிடம். என்னுடைய செல் நம்பர் 9865560047ங்க. இன்னொரு நம்பருங்க 9488163047ங்க. இந்த 47ங்கிற நம்பர் எம்ஜிஆரோட கார் நம்பருங்க. நானும் அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். பிரபஞ்சம் தரும்னு நினைக்கிறேன், கட்டாயம் நடக்கும்னு நம்புவோம். சரிங்களா? அதில் பாருங்கள், அந்த 15ங்கிற டிகிரி ஆபத்து டிகிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவருக்கு 6ஆம் தேதி புதன் திசையில் கேது புத்தி நடந்ததுங்க, அவர் கொண்டாந்து கொடுத்த ஜாதகத்தில். அப்போ கேதுவும் கோச்சாரத்தில் போன வருஷம் அங்கே தான் இருந்தார், இப்போ தான் சிம்மத்தில் இருக்கார். புரியுதுங்களா? அதை அப்படி சொல்லி தான் விலக்கி தான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் கவனிக்கலையாட்டுக்கு, பரவாயில்ல. அப்போ நான் சொல்லிட்டேன், இங்கே பாருங்க, அப்பாவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் பரலைசிஸ் அட்டாக் ஆகிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு எங்கிட்ட உட்காந்து ஜாதகம் கொடுத்தியா? அவர் கேட்டார், ஏங்க இப்போ தான் கொடுத்தேன், கணக்கு போடல. எதுக்கு கணக்கு போடணும்? எனக்கு பாரு கணக்கு, நீங்கள் பாகசாரம் போட்டோன்னே குரு இங்கே இருக்குது, இந்த பாகை டிகிரி வீகலையில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டிகிரி, அந்த ஆபத்து டிகிரி எனக்கு எங்களுடைய குருநாதர் சொல்லி கொடுத்துட்டாரு. என்றைக்கும் நான் மனசில் வச்சுக்கிட்டேன், கொடுத்தாங்க, பலன் சொல்லிட்டேன். எப்போ வருவார் அப்பா, திரும்பி எப்போ வருவார், இதை தான் சொன்னாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. என்னோடய யூடியூப் சேனல் விநாயகர் ஜோதிடம்ங்கிறதும் இருக்குது, நிறைய விஷயம் அதுக்குள்ளேயும் இருக்குது, அதையும் பாருங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை திறந்த நம்ம ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் யோகிநாத் குருஜி ஐயா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் கேட்ட அத்தனை ஜோதிடர்களுக்கும் நன்றிங்க. மிக சிறப்பான முறையில் டிகிரியினுடைய அற்புதங்கள் தலைப்பில் பேசிய கோபி பிரியன் ஐயா அவர்களுக்கு துரைசாமி ஐயா அவர்கள் சின்ன மரியாதை செய்வார்கள். ஐயா வாங்கய்யா.